திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துட்றாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறார். சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில் இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். மிதுன ராசிக்குண்டான ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். ராசி அதிபதி புதன் 3 வேடத்தை தரிக்க போறார், 3 வேஷம் போட போறார். 7ஆம் தேதி வரைக்கும் கோபமா எதையுமே செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு சிலருக்கு, அதே போல 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெற்று எல்லாத்தையுமே கொடுத்துட்றேன், நீ என்ன கேட்டாலும் கொடுத்துட்றேன், இது என்னோட இடம், இது என்னுடைய வீடு, நான் தான் எங்க பாஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியும், 20ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கே, எல்லாம் தன் விதிப்படியே நடக்கும், கடவுள் இருக்கார் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு மனோநிலையும் மிதுனத்துக்கு நடக்கும். இது மாதிரிதான் இருக்கும். அதாவது நம்மளுடைய கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துறாங்க. நம்ம செய்யக்கூடிய எண்ணங்கள் கூட அவங்க சொல்லி கொடுக்கறதுதான். அவங்க என்ன இது பண்றாங்களோ, என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய எண்ணங்கள் தான் நமக்குமே ஆக்டிவேட் ஆகும். அப்போ உங்க ராசி அதிபதியான புதன் இந்த காலகட்டங்கள் இப்படித்தான் இருக்க போறார். பட் உங்களுடைய பிளானிங் எல்லாமே கொஞ்சம் ஒரு 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது, முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ் ஆகணும், பெரிய பண வரவு, வீடு சார்ந்தது, நகை சார்ந்தது, சொத்துக்கள் சார்ந்தது, வண்டி வாகனங்கள் சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும். இதெல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதற்கு மேல குருவோட சேர்ந்துடுறாரு. அப்ப தொழில் வளர்ச்சிக்கு உண்டான பாதையை நோக்கி அடுத்து போக ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி உச்சம் இல்லையா குரு. அப்ப அவரோட சேர்ந்து உங்களுக்கு ராசி அதிபதியான புதன் சேர்ந்து 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனோடு சேரும் பொழுது தொழிலுக்கான கட்டுமை எஃபர்ட் போடுவீங்க. ஏதாவது செஞ்சு ஆகணும், எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது, எது வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய மனோதைரியத்தை கொடுத்து அதை செய்யவும் வச்சு அது ஒரு பெரிய வெற்றியும் சூட வைப்பார். அதனுடைய ஞானத்தையும் கொடுத்தே தீருவார். ஏன்னா ராசி அதிபதி குருவோட வரும் பொழுது தெய்வ அனுகிரகத்தோட செய்ய போறீங்கன்னு அர்த்தம்.
தெய்வம் கூட நின்று காப்பாத்துன்னு அர்த்தம். கெட்டதெல்லாம் விலைக்கு விட்டுரும் அர்த்தம். அப்ப 20ஆம் தேதி வரைக்கும் கூட உங்களுக்கு ஏதாவது மன கஷ்டமா இருக்குது, ஏதாவது ஒண்ணு நடக்காம இருக்குது, நம்ம குழப்பங்களா இருக்குது அப்படின்னு இருந்தாலும் கூட 20ஆம் தேதிக்கு மேல புதன் குருவோட சேரும் பொழுது இந்த கெட்டதாக இருக்கக்கூடியது எல்லாமே தள்ளி விட்டுருவார். நல்ல விஷயங்களை மட்டும் உங்க கண்ணுக்கு காட்டுவார். கூட பிறந்தவர்கள் மூலமாக கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். இந்த மாசம் ஒரு 20ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய தொடர்புகள் உங்களுக்கு வரும். நிறைய கம்யூனிகேஷன் லெவல் அதிகமாக போகுது. நல்லா பிரபலமாக போறீங்க. தொழிலுக்காக நிறைய பேர் ஹெல்ப் பண்ண போறாங்க. ஒரு பண ரீதியாக ஹெல்ப் பண்றாங்களோ இல்லையோ, ஒரு ஐடியாஸ் திங்கிங்காவது உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுப்பா, வேற மாதிரி பண்ணுப்பா, அது செய்ப்பா, இது செய்ப்பா அப்படின்னு சொல்லி கூட இருந்து உதவி செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு பெரிய பணப்புழக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேரும் பொழுது எப்படி பொருளாதார வளர்ச்சிகள் உண்டு, காசு பணத்துக்குள்ள குறைவில்லாத ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். என்ன கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும். பணம் சார்ந்து, பொருளாதாரம் சார்ந்து, குடும்பம் சார்ந்த விஷயம் எல்லாமே சக்சஸ். அதே போல பாருங்க, அடுத்தது சுக்கிரன் 5 மற்றும் 12ஆம் அதிபதி கேதுவோட 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். நான் லாஸ்ட் டைம் சொன்னது போலவே நிறைய பேருக்கு இந்த மாதிரி தவறான விஷயங்கள் மிதனராசிக்காரங்களுக்கு ஏகப்பட்ட குறும்புல நடந்திருக்கிறது. நம்ம நிறைய கேள்விப்படுறோம், போன் கால்ஸ் நிறைய அட்டன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். இதனுடைய தாக்கம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடம் தான் சுக்கிரன், 5ஆம் இடம் தான் உங்க குழந்தைகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 12ஆம் இடம் அப்படிங்கிறதுதான் அந்யோன்யம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவு. அதே 12ஆம் இடம் தான் இந்த ரேப் பண்றது, இது எல்லாமே இந்த 8, 12 தொடர்பு ஏற்படுறதுதான். சோ கொஞ்சம் மிதன ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மிதன லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல பாருங்க, யாருக்காவது இந்த அமைப்பு இருக்கான்னு பாருங்க. இல்லைங்க, யாருக்கு இல்லைனாலும் உங்க ராசி ரீதியாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சோ ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. என்ன பண்றதுன்னு தெரியும். இது நான் உங்களுக்கு ஒரு பயத்துக்காக எல்லாம் நான் சொல்ல கிடையாது, முன்னெச்சரிக்கையா சொல்றேன். சரி, என்னங்க பண்ணலாம் இதுக்கு அப்படின்னா, மிதுனத்துக்கு இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 16 கை அல்லது 8 கையோட நல்ல பிரம்மாண்டமா உக்கிரமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய காளிகாம்பாள், காளி அம்மனை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கு. இந்த மாசமே அம்மனுக்கு உண்டான மாதங்கள் தான். அப்ப 16ஆம் தேதி வரைக்கும் உங்க வீட்டு பக்கத்துல காளியம்பாள், காளிகாம்பாள் கோயில் இருக்கு, காளியம்மன் கோயில் இருக்கு. காளின்னு போட்டிருக்கிற எந்த கோயிலாக இருந்தாலும் போய் உட்காந்துக்கோங்க. உங்க குடும்பத்துல யாருக்காவது இந்த கிரகச்சி இருக்கா கூட்டிட்டு போய்க்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கைக்காக ஒரு 1/4 மணி நேரம் செலவு பண்ணுங்க. இல்லைங்க, நாங்க தூரமா இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது, ஆனா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, என்ன பண்ணலாம்? உங்க வீட்டுல கரெக்டா ராகு காலம் எப்பன்னு பாருங்க. டெய்லி ராகு காலம் வரும். ஒவ்வொரு ஊர்ல, ஒவ்வொரு நாட்டுல, ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி ராகு காலம், சூரியனுக்கு தகுந்த மாதிரி அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த ராகு காலத்துல வீட்லயே ஒரு தீபத்தை ஏற்றி காளியினுடைய வழிபாடு அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே முழுக்க அந்த அம்மாவுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு அவங்களுடைய ஸ்லோகங்களாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மூல மந்திரங்களோ அல்லது காளியம்மனுடைய பாடல்களோ ஏதாவது ஒண்ணு பாடுங்க. நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும். நம்ம ஓரளவுக்காவது நம்ம 5ஆம் இடம் நம்மளுடைய வம்சாவளிங்க, நம்மளுடைய வம்ச விருத்தி எல்லாமே பாத்தீங்கன்னா 5ல தொடக்கம். குழந்தைகள் 5ஆம் இடம்ல, நம்ம வம்சமே 5ஆம் இடம் தானே. அப்ப அது கெட்டு சீரழிஞ்சு போகும்போது நம்ம கண்ணுல பாத்துட்டு இருக்க முடியுமா? அதுக்காக நம்ம ஒரு பாடி 16ஆம் தேதி வரைக்கும் காளி கோயில்ல போய் ஒரு 1/4 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கிறது பெரிய அளவுக்கு நம்மளுடைய பெரிய வேலைகள் ஒண்ணும் அதுல கெட்டு போகாது இல்லையா? அதனால அந்த வழிபாடுகளை கொஞ்சம் மிதன ராசியாக இருந்தாலும் சரி, மிதன லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அதை செய்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. இது ஒரு விஷயம். அடுத்தது பாருங்க, அவரே 12ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைம்ல வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் முடிந்த அளவுக்கு தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் யார்? உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி. உங்களுக்கு ரிஷபத்துல இருப்பார். அதுக்கப்புறம் 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய மிதனத்துக்குள்ள என்ட்ரி ஆகிறார். உங்க சொந்த ராசிக்குள்ள என்ட்ரி ஆகிறார். அப்ப 6 12ல இருக்கும்போது கொஞ்சம் தொழில பிரச்சனை, தொழில் ரீதியாக அலைச்சல் நிறைய இருக்கு, பயணங்கள் நிறைய இருக்கு, அலைஞ்சால் பிரயோஜனம் இல்லாம இருக்கு, லாபம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறது இப்ப மிதனத்துக்கு இருக்கணும். ஆனா ஒரு 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த லாபஸ்தான அதிபதி, லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான். அவர் ராசிக்குள்ள உட்காருவார். அப்ப உங்களுக்கு அந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உங்களுக்கு லாபம், போட்ட உழைப்புக்குண்டான ஊதியம், நல்ல வேலை வாய்ப்புகள். வேலை இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கும் 17ஆம் தேதிக்கு மேல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வேலை வாய்ப்புகள் உண்டு. சம்பளம் கம்மியே கிடைக்குதுங்க, வேற ஏதாவது வேலை மாற்றம் பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். ஏன்னா 3ஆம் இடம் தான் மாற்றம். மாற்றத்துக்கு உண்டான கிரகம் சூரியன். அவர் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோட சேரும்போது வேலை மாற்றத்தை தாராளமாக எதிர்பார்க்கலாம். டிரான்ஸ்பர் தாராளமாக எதிர்பார்க்கலாம். இப்ப போய் பேசுங்க, கிடைக்கும். ஏன்னா
எல்லா நேரத்திலயும் பேசினா எல்லாமே நடக்காது. நமக்கு பேச்சுக்கு உண்டான கிரகம் எப்ப வலுவா இருக்குதோ அப்ப போய் பேசினாதான் கிடக்கும். நமக்கு பேச்சுக்கு உண்டான வலுவான கிரகங்கள் 3 கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. இப்ப போய் பேசுங்க, இப்ப போய் கேளுங்க, கண்டிப்பாக நடக்கும். அதுவும் பாத்துட்டீங்கன்னா குறிப்பா அந்த புதன் வந்து ஆட்சி பலம் பெற்றது கூட 20ஆம் தேதிக்குள்ள பேசும் பொழுதும் நிச்சயமா உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும். கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, நீங்க சொல்றாங்க, ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, சோ நம்ம வந்து கொஞ்சம் ஏதாவது யோசிச்சு பார்க்கலாம் அப்படிங்கறத நிச்சயமாக உங்களுடைய மேலதிகாரிகளாக இருந்தாலும் ஒரு சிந்தனையா உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? சோ அதனால மிதனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையே புடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதம் எல்லா விஷயத்திலிருந்து வெற்றி அடையலாம். அப்போ 10ல வந்து சனி வக்கரகதி ஆகிறாரு இல்லைங்களா? யாருக்கெல்லாம் வந்து சனி சரியில்லை, 10ல வந்துருச்சு, தொழில் வந்துருச்சு, தொழில் சூப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருந்தாலும் கூட உங்க ஜாதத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சனி வக்கரமா இருக்கும் அல்லது சனி கெட்டு போயிடும். ஏதோ இல்ல வக்கர கிரகத்தோட சேர்ந்து. இப்ப இந்த சனி வக்கரமாகக்கூடிய இந்த 136 நாட்களும் கண்டிப்பாக உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். தொழிலே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து அதை நடத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் இந்த சனி 10ஆம் தேதிக்கு மேல வக்கரம் ஆகிறார் இல்லைங்களா, அந்த காலகட்டங்கள் நடக்கும். சோ மிதுனம் யூஸ் பண்ண வேண்டிய கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டார்க் கிரீன் யூஸ் பண்ணலாம், பிங்க் யூஸ் பண்ணலாம், அதே போல உங்களுக்கு ஆரஞ்சு கலரும் யூஸ் பண்ணலாம். அது நம்பர்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே 5ஆம் நம்பர் எப்பவுமே மிதுனத்துக்கு கொஞ்சம் சக்சஸ் கொடுக்கும். இந்த காலகட்டங்கள் பாத்துட்டீங்கன்னா 1ஆம் நம்பர் 5, 1 இதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. சோ இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. இந்த மாசம் சக்சஸ் ஆகும் நிச்சயமா. கொஞ்சம் பாதகம், அதாவது கெடுதல்ல இருந்து தப்பித்து வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.